மாயக்கயிறும் கழுதையும். ஒரு கிராமத்துல ஒரு பானை செய்யறவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் மண் எடுத்துட்டு வர்றதுக்காகவும் பானைகளை சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறதுக்காகவும் ஒரு கழுதையை வச்சிருந்தாரு. தினமும் காட்டு பக்கம் போய் பானை செய்யறதுக்கு மண் எடுத்துட்டு வருவார் அவர். அப்படி போகிறப்ப இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வருவார். அப்படி அவர் ஓய்வு எடுக்கும் போது அந்த கழுதைய பக்கத்துல இருக்கிற மரத்துல கட்டி வச்சுட்டு படுத்து தூங்குவார். ஒரு நாள் அவசரத்துல கழுதையை கட்டுற கயிறை எடுத்துட்டு போக மறந்துட்டாரு. அடடா, கழுதையை கட்டி போட நம்மகிட்ட கயிறு இல்லையேன்னு யோசிச்ச அவரு கழுதையோட காதை பிடிச்சிட்டே ஓய்வெடுத்தாராம். அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அந்த பக்கம் ஒரு சாமியார் வந்தாரு. ஏன் இப்படி கழுதையோட காதை பிடிச்சிட்டு படுத்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பானை செய்கிறவர் நடந்ததை சொன்னார். உடனே யோசிச்ச அந்த சாமியார், நான் ஒரு மந்திர கயிறால கழுதையை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லி கயிறு இல்லாமலேயே கட்டுற மாதிரி நடிச்சாரு. சாமியார் மேல அறகுறை நம்பிக்கையோட படுத்து தூங்கினாரு அந்த மண்பானை செய்கிறவர். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு எழுந்து பார்த்தா கழுதை அந்த இடத்துலயே இருந்துச்சு. கயிறுல கட்டியிருந்தா எப்படி அங்கேயே நிற்குமோ அதே மாதிரி நினைச்சு அந்த கழுதை. அடடா, இந்த சாமியார் உண்மையாகவே மந்திர கயிறை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காரு போலன்னு நினைச்சாரு. பக்கத்துல படுத்திருந்த சாமியாரை எழுப்பி நன்றி சொல்லிட்டு கயித்து அவுத்து விட சொன்னாரு. அதுக்கு சாமியார் சொன்னாரு, நான் ஒரு மந்திரமும் பண்ணல, தந்திரமும் பண்ணல. அந்த கழுதை தான் மந்திர கயிறால கட்டப்பட்டு இருக்கிறதா நம்பணும்னு தான் நான் நடிச்சதை அந்த கழுதை நம்பிருச்சு, வேற ஒண்ணு இல்லைன்னு சொன்னாரு. உடனே கழுதையை கூப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு அந்த மண்பானை செய்கிறவர்.